நேரம் இப்போது சரியாக 9:12 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:12 தொடரும் சிந்தனையோடு வருகின்றார். தன்னுடைய சிந்தனை 10வது இலக்கத்தோடு வஜிதா முகமது அவர்கள். அவரையும் அழைத்துக் கொள்வோமே. இஸ்லாமிய சிந்தனையுடன் பாமுகத்தின் ஊடாக இணைபவள் வஜிதா முகமது. உண்மை பற்றி இஸ்லாம் கூறுவது என்ன? சுத்தம் இஸ்லாத்தின் பாதி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத வாக்கு. இந்த சுத்தம் உடலின் சுத்தம் மட்டுமல்ல, உள்ளத்தின் சுத்தத்தையும் குறிக்கும். இவர்களின் நாவு உண்மை பேசாது பொய் உரைக்கின்றதோ அவர்கள் மறுமை நாளின் பொய்யர்கள் என்ற பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ் திருமறையில் கூறுகையில், நற்செயல்களுக்கு எல்லாம் மகிடம் வாய்த்தது உண்மையாகும். இதனால் தான் இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள் நிறைவேற்றப்பட உண்மையான 2 அல்லது 4 சாட்சிகள் தேவைப்படுகின்றார்கள் என அல் குர்ஆன் கட்டளையிடுகின்றது. காரணம், அன்றைய ஜாஹிலியா காலத்தில், அறியாமையின் காலத்தில் உண்மை பேசுகின்றவர்கள் உண்மையாகவே வாழ்ந்தார்கள். இன்று இந்த உண்மைகள் தேவைகளுக்கு ஏற்ப இடத்துக்கு இடம் வேறுபட்டு வெக்கப்பட வேண்டிய விடயமாய் மாறிவிட்டது. நபிகளார் உண்மை பற்றி எமக்கு தெளிவுபடுத்தையில், ஒரே ஒரு நற்செயலை மட்டும் தவறாது ஆற்றினால் போதும், சொர்க்கம் உங்களை தேடி வரும். அந்த நற்செயல் உண்மை பேசுதல் என்றார் நபிகளார். உண்மை மன அமைதியை உண்டாக்கும், பொய் சந்தேகங்களை தோற்றுவிக்கும். இஸ்லாமிய மார்க்க பார்வையில் உண்மை ஒரு தக்வா ஆகும். இதற்கு சரியான தகவு நோன்பாகும். நோன்பு இறை பக்தியையும் உண்மையையும் கொண்டு செயல்படும் மறைமுகமான அமலாகும். இதுபோல் எமக்கு விரோதமாய் இருந்தாலும் உண்மை பேசும்படி மார்க்கம் எமக்கு எடுத்துரைக்கின்றது. உண்மை என்று தெரியாமல் நாம் செய்யும் தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஆனால் உண்மை என்று தெரிந்தும் இது இவ்வுலக வாழ்வுக்காய் அல்லது எமது மன சந்தோஷத்துக்காய் உண்மையாக பேசி நடந்து கொண்டால் எமக்கு இது கிடைக்காமல் போய்விடும். பல சலுகைகள், பல சந்தோஷங்கள் எம்மை மற்றவர்கள் தரக்குறைவாக நினைத்து விடுவார்கள் என நாம் பொய்யர்களாகவே வாழ்கின்றோம். உண்மையை உண்மை என்று அறிந்த பிறகும் அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மை பேச பின் வாங்குகின்றோம். இப்படி நாம் வாழும் போது எப்படி உண்மையான தக்வா எம்மில் நிலையாகும்? மற்றவர்களையும் உலகையும் நாம் ஏமாற்றி நாம் முஸ்லிம் ஈமான் கொண்டவர்கள் என்று பேரளவில் வாழ்கின்றோம். அல்லாஹ்வையும் எம்மையும் ஏமாற்றியே வாழ்கின்றோம். அல்லாஹ் கூறுகையில், சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் உண்மையாய் இருப்பவனை தவிர மற்றொருவரும் உண்மை ஆகான் என்றும் சொல்லின் உண்மையான கருத்துப்படி உண்மையுள்ளவன் ஆகான். ஆதாரம் நபிகளார். எம் வாழ்வின் உண்மை எவ்வளவு முக்கியமானது நாம் எல்லோரும் நினைக்கின்றோம். ஏதோ இஸ்லாமிய ஆடையை அணிந்து 5 நேரம் தொழுதோ இஸ்லாமிய நாமங்களை வைத்துக் கொண்டால் இஸ்லாமியர்கள் என்று வெளிப்பார்வைக்கு வாழ்கின்றோம். ஆனால் எமது வாழ்வினில் உண்மையிலே இங்கு இஸ்லாமிய கட்டிடமே ஆட்டம் கண்டுவிடும். இதையே அல் குர்ஆன் ஆதாரபூர்வமாய் எமக்கு நபிகளாரின் வாழ்வியலிலும் செயல்படுத்தி காட்டியுள்ளார்கள். ஆனால் நாம் இவ்வுலக வாழ்வுக்காய் தெரிந்து கொண்டு உண்மைகளை பேசாது பொய்யுடனே எமது தேவைகளுக்காக எமது சந்தோஷங்களுக்காக உண்மைகளை மறைத்து வாழ்கின்றோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சங்கடங்கள் சிலவற்றை கூறினால் எம்மை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள். சிலரை கூறினால் பாதிப்பு ஏற்படலாம் என உண்மைகளை மறைக்கலாம். ஆனால் இது தவறு என்று தெரிந்ததும் இதிலிருந்து எம்மை மெல்ல மெல்ல வெளியாக்கி கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். உண்மையாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். இப்படியான சூழ்நிலைகள் வராமல் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். உண்மை கசப்பானதுதான், இதன் பிரதிபலன் இனிப்பானது. இவ்வுலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல எம் மறுமை வாழ்வையையும் ஒளிமயமாக்கும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோமாக. மீண்டும் ஒரு இஸ்லாமிய சிந்தனையுடன் இணையும் வரை இனிய சலாம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சிந்தனையோடு இணைந்திருந்தார் வஜிதா முகமது அவர்கள் நெதர்லாந்திலிருந்து.
ஆம், உண்மை என்றால் என்ன, அது எத்தகையது, இஸ்லாம் கூறும் உண்மை என்ன என்பது பற்றிய விரிவான சிந்தனையை தன் பக்கமாக இணைத்திருந்தார் வஜிதா முகமது அவர்கள். அவருக்கும் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்களை இணைத்து தந்தபடியே பெரும் சிந்தனையோடு வருகின்றார் ரம்சியா சமீம் அவர்கள். இன்று அவர் குரல் வரவில்லை, எழுத்து வடிவம் வந்திருக்கிறது. எனவே அது என் குரலோடு உங்களோடு வந்து சேர இருக்கின்றது. அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். சமய சிந்தனை. இஸ்லாம் தரும் சமத்துவம். சமத்துவம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படைகளுள் ஒன்றாகும். இஸ்லாம் தரும் சமத்துவத்தை குறிப்பிட சமத்துவம் என்ற வார்த்தையை விட நியாயம், நேர்மை என்ற வார்த்தைகளே பொருத்தமானதாக அமையும். இங்கே சமத்துவம் என்பதை ஒரே மாதிரியானது அல்லது ஒன்றை போல் மற்றொன்று என்று பொருள் கொண்டு விடக்கூடாது. இஸ்லாம் இறைவனின் முன் அனைவரும் சமம் என கூறுகின்றது. இதற்கு மனிதர்கள் தங்களுக்குள் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று பொருள் அல்ல. மனிதர்கள் தங்கள் திறமைகளால், தகுதிகளால், அவர்கள் கொண்டிருக்கும் ஆசைகளால், செல்வங்களால் வேறுபட்டு நிற்பவர்களே. ஆனால் இவைகளில் எதுவும் ஒரு மனிதனின் அந்தஸ்தை இன்னொரு மனிதனின் அந்தஸ்திலிருந்து உயர்த்திவிடக் கூடாது. அதுபோலவே இவைகளில் எதுவும் ஒரு இனத்தை இன்னொரு இனத்தை விட உயர்ந்ததாக ஆக்கிவிடாது. மனிதனின் கோத்திரம் அல்லது குலம்